அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாகை சென்றுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது நாகையில் அரசு பாய்மர படகு பயிற்சி மையத்தை திறந்து வைக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ராயல் மெட்ராஸ் யாச் கிளப் தமிழக அரசுடன் இணைந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயிற்சி மையத்தினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லெனின். நிகழ்வு குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய நாகூர் EM ஹனிபா நூற்றாண்டு விழாவில் பங்கேற்பதற்காக வருகை தந்துள்ளார். முதல் நிகழ்ச்சியாக நாகை துறைமுகத்தில் தமிழகத்திலேயே முதல் முறையாக அரசு பாய்மர படகு பயிற்சி மையத்தை தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் தனியார் நிறுவனங்கள் பாய்மர பயிற்சி மையங்கள் செயல்பட்டு வருகிறது. ஏழைகளுக்கு எட்டாக்கணையாக இருந்த இந்த பாய்மர பயிற்சி மையத்தை இலவசமாக தொடங்க ராயல் மெட்ராஸ் யாட்சி கிளப்பு முன்மொழிவை அரசுக்கு வழங்கியது. அதனைத் தொடர்ந்து மீனவர்கள் அதிகம் உள்ள நாகை மாவட்டம் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான தொடக்க விழா இன்று நடைபெற்றது. நாகை துறைமுகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாய்மர படகு பயிற்சி மையத்தை தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இன்று புதிதாக இணைந்த 5 சிறுவர்களுக்கு முதற்கட்ட பயிற்சியும் கொடியசைத்து தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். சிறுவர்களுக்காக தொடங்கப்பட்டுள்ள இந்த பாய்மர படகு பயிற்சியில் இணைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசம் என்றும் மீனவர்கள் மட்டுமின்றி ஆர்வம் உள்ள மீனவர்கள் பங்கேற்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஒருவருடைய பயிற்சியான பாய்மர படகை இயக்கும் பயிற்சியை முடித்தால் தமிழக அரசு துறை மட்டுமின்றி நேவி உள்ளிட்ட துறைகளும் பயன்பெறலாம் என பயிற்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாகூரில் உள்ள EM ஹனிபா நினைவு பூங்காவை திறந்து வைத்து தற்போது நூற்றாண்டு விழாவில் பங்கேற்றுள்ளார். கௌதமி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி லெனின்.